ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார். ரட்சிப்பின் அதிபதி என்ன தருவார்? ரட்சிப்பை தருவார். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை தருவதற்கென்றே அவர் மனித உருவெடுத்து உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அந்த நாட்கள் முடியவில்லை. ஏன்? இஸ்ரவேல் ஜனத்துக்கு இன்னும் ரட்சிப்பு போக அவர்கள் அது ஏற்றுக்கொள்ளாததுனால நமக்கு அந்த ரட்சிப்பு வந்திருக்கிறது. ஆதலால் இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட முடியுமோ, யாரெல்லாம் அந்த பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியுமோ அவர்களுக்காக இந்த கிருபையின் நாட்கள் கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் முடிந்து போக போகிறது. அதற்கு முன்னமே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட முடியுமோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதனாலதான் இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் சொல்ல வேண்டும் என்றுள்ள ஒரு நிர்பந்தம் சொல்ல முடியாது, ஒரு நம்முடைய வேலையாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா யாரும் கெட்டு போவது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதாவது எந்த மனுஷனும் நித்திய ஜீவனுக்கு நேராக வர வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதற்காக தான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தின் மீது எனக்காக சிந்தப்பட்டிருக்கிற அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய பாவங்களுக்காக தான் இவர் வந்தார், மரித்தார் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, அதாவது மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார், அவனை அழிக்கும்படி வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி இருக்கும் பொழுது மரண பயத்தினால அடிமத்தனத்துக்குள்ளாக கடக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த விடுதலை பெற முடியும் என்பது நாம் காண்பிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாமும் அதை தாண்டி வந்திருக்கிறபடினாலே, இந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே, இந்த சத்தியத்தை எனது உள்ளான மனுஷன் அழகாக அது உணர்ந்து கொண்டபடினாலே இந்த சத்தியத்தை நாம் பிறனுக்கு சாட்சியாக சொல்லும் பொழுது அவர்களும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து வருவாங்க. இந்த ஒரு காரியத்தினாலதான் நாம் இந்த சுவிசேஷத்தை உலகம் எங்கும் சொல்ல வேண்டும் என்றுள்ள கடமை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யார் இதுல ரட்சிக்கப்பட முடியாது என்று நம்ம பார்க்கும் பொழுது, எந்த ஒரு மனிதனும் தான் பாவி என்று உணர்ந்து கொண்டால் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் நாங்கள் பாவி இல்லை, நாங்கள் சரியா இருக்கிறோம், சுயநீதிக்காரர்களா இருக்கிறோம் என்றால் நம்முடைய பாவங்களை நாம் ஒரு நாளும் பார்த்து கொள்ள முடியாது. அது வேதத்தின் மூலமாகவே கர்த்தர் நமக்கு சொல்லித்தர விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பூர்வ காலங்களில் பங்கு வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். பாருங்கள், எல்லா காரியத்தையும் குமாரன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். கர்த்தருடைய குணாதிசயமாகிய இரக்கம், உருக்கம், இந்த ஒரு மனசாந்தம், அதே போல அந்த நீடிய பொறுமை, இதெல்லாம் கர்த்தர் இந்த உலகத்துல வந்த வேளையிலே ஒவ்வொரு திருஷ்டாந்தங்களாக நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார். இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தேவாலயத்துக்கு வந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அதாவது ஒரு தவறை கண்டுபிடித்து இதற்கு இயேசு கிறிஸ்து என்ன தண்டனை கொடுக்க போகிறார் என்பதை குறித்து, அதாவது மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை அவர் இங்கே செய்வாரா அல்லது கல்லெறிந்து கொள்ளுவாரா? ஏனென்றால் எல்லா தீமையும் உங்கள் நடுவுல இருந்து விலக்கி விட வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் மூலமாக சொல்லி இருக்கிறார். ஆதலால் இந்த தீமையான காரியம் அவர்கள் நடுவுல இருந்து விலக்கி போடுவதற்காக கல்லெறிந்து கொல்லுவதற்கு இவர் சொல்லுவாரா இல்லையா என்று சோதிக்கும்படிக்கே இவர் இந்த வேதத்துக்கு விரோதமான ஒரு செயல் செய்தா அவரையும் கல்லெறிந்து கொள்ளலாம் அல்லது கொல்லுவதற்கு நமக்கு ஒரு காரியம் கிடைக்கும் என்பதற்காகவே இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல.
6வது வசனத்திலே அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். பாருங்கள், அவர் மீது குற்றம் சுமத்துவதற்காக. ஆனா கர்த்தர் இங்கே எதற்காக வந்திருக்கிறார்? அவர் மன்னிக்கிறதற்காக வந்திருக்கிறார். தண்டனை கொடுப்பது இது நேரம் அல்ல. தண்டனை கொடுக்கிறதற்காக அவர் வரவில்லை. யாரையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வரவில்லை. ஏன்? மொத்த ஜனங்களும் கேடுக்குள்ளாக தான் இருக்கிறார்கள். மொத்த ஜனங்களும் பொல்லாங்கனுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறது. அப்படி கல்லறிய வேண்டுமானால் எல்லா இஸ்ரவேல் ஜனத்தையும் கல்லறிய வேண்டியதாய் இருக்கும் என்று தேவனுக்கு நன்றாய் தெரியும். ஏனால் அவர் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயத்துல என்ன சிந்தனை இருக்கிறது, என்ன பொல்லாங்கான காரியம் இருக்கிறது என்பதை அறியவும் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி பாவத்தை அறிக்கை செய்தால் பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காகவும் கர்த்தர் அந்த இடத்துல வந்திருக்கிறார் என்பதை இவர்கள் அறியாமல் போனார்கள். பாருங்கள், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் கண்டுபிடிக்கும்படி இப்படி செய்கிறார்கள். 7வது வசனத்திலே அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து ஒரே காரியத்தை சொல்லுகிறார். கல்லறிய வேண்டாம் என்றெல்லாம் கர்த்தர் அங்கே சொல்லவில்லை. இன்னொரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்கிறார் பாருங்கள். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அதற்கு அர்த்தம் என்ன? உங்களில் பாவம் இருக்கிறது. நீங்க யாரும் அவளை கல்லெறிவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. உங்களுடைய இருதயத்துல இருக்கிற காரியங்கள், அந்தரங்கமான காரியங்கள் வெளிப்படுத்த என்னால கூடும் என்பது காண்பிக்கும் பொருட்டு உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். இங்கே நம்மில் பாவம் இல்லாதவன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. உங்களில் பாவம் இல்லாதவன். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு, அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அவர்களும் பாவிகளாக தான் இருந்திருக்கிறார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அங்கே எந்த மனிதனும் பாவம் இல்லாமல் இல்லை. நிறைய ஒரு கூட்டம் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அத்தனை பேரும் இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறார் என்று பார்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் மீது ஒரு குற்றத்தை சுமத்தத்தக்கதாக ஒரு காரியத்தை அவர் செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் குற்றம் சுமத்த வந்தவர்கள் குற்றத்தினாலே, அவர்களுடைய பாவ உணர்த்துதலினாலே அந்த இடத்தை விட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பாவத்தினாலே குத்தப்பட்ட ஒரு மனிதன் கூட அங்கே நின்று ஐயோ அப்படின்னு நாங்க என்ன செய்யணும், நாங்க செய்த பாவத்தினால குத்தப்பட்டிருக்கிறோமே, கடிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய மனசாட்சியினால, அதை நாங்க எப்படி சரி செய்வது, அதற்கு என்ன செய்யலாம் என்று அந்த இடத்துல நின்று கேட்டு மனம் திரும்ப ஒரு மனிதனாலேயும் முடியவில்லை. பாருங்கள், கடைசியில அங்க எல்லாரும் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். பாவம் செய்தவளும் பாவ மன்னிப்பை கொடுக்க வல்லவருமாயிருக்கிற ரட்சிப்பின் அதிபதியும் அந்த இடத்துல நின்றார்களே ஒழிய கல்லறிய வந்தவர்கள், குற்றப்படுத்த வந்தவர்கள், கொலை செய்ய வந்தவர்கள் ஒருவரும் அந்த இடத்துல நிற்கவில்லை. ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருடைய பாவத்தை கர்த்தர் வெளியரங்கமாக்குவது அது அவருடைய சித்தமாயிருக்கிறது. ஏன் வெளியரங்கப்படுத்துகிறார் என்றால், இது வெளியரங்கப்படுத்தும் போது இருதயத்துல குத்துண்டவர்களாக அல்லது மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு அந்த இடத்துல நின்று ஒரு பாவ மன்னிப்பு அடையத்தக்கதாக, இல்ல அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான காரியம் நடந்து அநேகருக்கு இது ஒரு திருஷ்டாந்தமாய் மாறக்கூடிய ஒரு காரியமாக, ஒரு வெளிப்படுத்தலாக அநேகருக்கு அது போய் சேரும். ஆதலால் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். அந்தரங்கமாக்கப்பட்டவர்கள் மட்டும் பாவி அல்ல, அநேகர் இருதயத்துக்குள்ள கசப்பான காரியங்கள், வேண்டாத காரியங்கள், பலவிதமான பாவங்களுக்குள்ள சிக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் வெளியரங்கமாகாததுனால தங்களை சுயநீதி உள்ளவர்களாக, நாங்கள் நீதிமான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாமே தெரியும். அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவாய் இருப்பதில்லை. இங்க பாருங்க, வேற யாரும் அந்த இடத்துல நிக்கல. கடைசியில பார்த்தா யாருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டுமோ அந்த மகளும் அவரும் நின்றாங்களே ஒழிய வேற யாரையும் அந்த இடத்துல காண முடியவில்லை. ஏன்னா இவர் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கிறதற்காக வரவில்லை.
தண்டனை கொடுப்பதற்கென்று இது நேரம் அல்ல. அவர் தம்முடைய கிருபையை காண்பிக்கும் பொருட்டு. ஏன்னா யோவான் என்ன சொல்லுகிறது? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் பங்கு பங்காக பாகம் பாகமாக நமக்கு வெளிப்படுத்தல் உண்டாயிக்கொண்டே இருந்தது. திருவுளம் பற்றினார் தேவன். ஆனால் கடைசி காலத்துல குமாரன் மூலமாக எல்லா சத்தியத்தையும் சீஷர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லுவதற்காகவும் பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காகவும் தம்முடைய இரக்கத்தை வெளியரங்கமாய் காண்பிக்கிறதற்காகவுமே அவர் வந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். 10வது வசனத்துல, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வேளையிலே உலகத்துக்கு வந்தது எதற்காக என்றால், இந்நாள் வரைக்கும் நமக்கு அந்த கிருபையின் நாட்கள் நீடித்து கிடைத்திருக்கிறது எதற்காக என்றால், ஒரு வார்த்தை சொல்லுவதற்காக தான், இனி பாவம் செய்யாதே. நானும் நீயும் தனித்திருக்கிற இந்த உறவுக்குள்ள வரும் பொழுது உன்னுடைய தவறுகள் எல்லாம் நான் உனக்கு வெளியரங்கமாக்கி காண்பிக்கிறேன். நீ அதற்காக பாவ மன்னிப்பு கேட்பாயாக. நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பாவ மன்னிப்பை தர வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் மன்னிக்க வந்த தேவன். எனக்கு அன்பானவர்களே, இனி வருவது அதற்காக அல்ல, நியாய தீர்ப்புக்காக அல்லது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க இனி வரப்போகிறார். அதற்கு முன்னதாக காலம் சமீபித்திருக்கிறபடினாலே நாம் இந்த வேளையில என்ன செய்ய வேண்டுமானால், இனி பாவம் செய்யாமல் கர்த்தரோடு ஒப்புரவாகி பாவ மன்னிப்புக்காக அவருடைய இரத்தத்தினால அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனுக்கு நேராக லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக தான் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்துல பிடிக்கப்பட்டவர்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்கள், அந்த ஸ்திரீக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் தான் பெரிய பாவி என்று நடுவுல வந்து நிற்கும் பொழுது திடீர்னு கொஞ்ச நேரத்துல பார்த்தா எந்த மனிதர்களும் அந்த இடத்துல நிக்கவில்லை. எல்லாரும் தங்களுடைய மனசாட்சியிலே குத்துப்பட்டவர்களாக, ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் பாவி இல்லை என்று எந்த மனிதனாலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவராலும் அந்த காரியத்தை சொல்ல முடியாது. ஆம் அன்பானவர்களே, நாமும் நம்மை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய மனசாட்சியில குத்துப்பட்டவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்று வேதத்தின்படி நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்தோமே ஆகில் நம்மிடத்திலிருந்து ஒரு விடுதலை நாம் பெற்றுக் கொள்ளுவோமே ஆகில். ஏனென்றால் நம்மை விடுதலை பண்ண மரண பயம் நமக்குள்ளதான் இருக்கிறது. இந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கவே கர்த்தர் வந்தார் என்றால் நம்மிடத்திலிருந்தே ஒரு விடுதலை நமக்கு தர வேண்டியதாய் இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய பாவத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டே இராமல் தன்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்று பார்த்து அதை சரி செய்து கர்த்தரோடு ஒப்புரவாகி ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள போகும்படியாக கர்த்தர் தாமே நம்மை இந்த வார்த்தைகளினால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர சுவாமி. இந்நாளையும் கர்த்தாவே, எங்களிடத்தில் இருக்கிற குறைவுகள் இன்னது என்று நாங்கள் நிதானித்து பார்க்கும்படியாக, ஒருவன் தன்னைத்தான் நிதானித்து பார்த்தால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது போல, ஏசப்பா, நாங்கள் எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்க எங்களிடத்தில் என்ன குறைவுண்டு என்பது நித்திய ஜீவன் சுதந்தரிப்பதற்காக, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும்படிக்கு எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த பாவத்தை செய்த ஸ்திரீ எப்படி உம்முடைய சமூகத்துல வந்து நின்று, எல்லாரும் போன பிற்பாடும் வந்து நின்று உம்முடைய ரட்சிப்பாகிய அந்த பாவ மன்னிப்புக்காக நின்றாலோ, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தைக்காக காத்து கொண்டு இருந்தாலோ, அதே போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களும், எங்களுடைய மனசாட்சி குத்தி கொண்டு இருக்கிற அநேக காரியங்கள் இருக்கிற அதெல்லாம் உம்முடைய சமூகத்துக்கு முன்னதாக வைத்து, ஆண்டவரே நீர் சொல்லுகிற அந்த வார்த்தை, இனி பாவம் செய்யாதே போ என்று சொன்னது போல கர்த்தாவே, இனிமேல் நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்படியே ஆண்டவரே எங்களுக்கு நீங்க சிந்தின அந்த இரத்தத்தினால எல்லா கரைகளும் எங்களிடத்திலிருந்து அகன்று போகும்படியான ஒரு கிருபை, மாபெரும் கிருபை ஆண்டவரே அது தந்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எந்த மனிதனாலையும் சுயத்தினால சுய நீதியினால விடுதலை பெற முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மட்டும்தான் அந்த நீதி
பெற முடியும் என்பதை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டி இந்த பூமிக்கு இறங்க வந்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. இது போல ஒரு தேவன் உண்டோ, இது போல ஒரு தேவன் உண்டோ என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தது போல அப்பா நாங்களும் சொல்லுவதற்காக இவ்வளோ பெரிய ஒரு மீட்பு, இவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்பை எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதற்கு தடையாக எங்களுடைய சுயநீதி ஒரு நாளும் எழும்பாதபடிக்கு கர்த்தாவே அது எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. பாவத்தை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான், அதை அறிக்கை செய்யாதவனோ இரக்கம் பெற மாட்டான் என்று ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய இரக்கத்தை பெற எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மேய்ப்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.